காலையில என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 8 ஆஃப் 30 டேஸ் இன் 500 ஃபாலோவர்ஸ் சேலஞ்சில் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டேனால காலையில ஒரு 4:30க்குலாம் எந்திரிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு கவாஸ்கி எடுத்துட்டு நேரம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டேங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர் பாயிண்ட்டுக்கு ஒரு 5 மணிக்கெல்லாம் அப்புறம் வந்துட்டு அப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் சப்ளிமெண்ட்லாம் வைக்கிறதுக்கு இருந்துச்சு இங்கிலீஷ் பேப்பர். அப்புறம் அதை ஒரு வழியாக வச்சு முடிச்சுட்டு செக் பண்ணிட்டு இன்னைக்கு சண்டே எல்லாத்துக்கும் ஃப்ரீனால நிறைய பேர் படிப்பாங்கன்றனால இன்னைக்கு நிறைய புக்கும் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதனால வைக்கிறதுக்கு லேட் ஆயிரும். அப்புறம் ஒரு வழியாக எப்படி நானும் வச்சு முடிச்சிட்டேங்க. போய் காலையிலேயே காஃபி வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு கிளம்புறதுக்கு எனக்கு ஒரு 5:30 ஆயிடுச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா கவாஸ்கியில் பெட்ரோல் இல்லாமல் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் போய் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போயிட்டேன் நேராக. அப்புறம் கவாஸ்கிக்கு பெட்ரோல்லாம் அடிச்சு முடிச்சு அப்புறம் நானும் நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு கிளம்பிட்டேன். ரெகுலராக நியூஸ் பேப்பர் போடுற ஏரியாவில் இன்னைக்கு புது புது நண்பர்கள் இன்னைக்கு சந்தித்தேன். இவனுங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு சவுண்டு குலைச்சிக்கிட்டே இருந்தாங்க. எங்கேருந்து பார்த்தாங்கன்னா மாடியிலேருந்து ஒருத்தன் தலையை காட்டிக்கிட்டு குலைச்சிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக நானும் நியூஸ் பேப்பர்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேங்க ஒரு 7 மணிக்கெல்லாம். கரெக்டாக நான் வீட்டுக்கிட்ட வர ஒரு பூச்சி என்னன்னு தெரியல, கரெக்டாக கன்னத்தில் கடிச்சிருச்சு. அது நல்லா வீங்கிருச்சுங்க. காலையிலேயே கண்ணு வேற ஒரு சைடு வெளியே. அப்புறம் காலையில் சாப்பிட்டு அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்டு வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் நானும் அவனும் நேராக கிரவுண்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம் கிரவுண்டுக்கு. அப்புறம் ஒரு 7:30க்குலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் காலையிலேயே வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆப்பனண்ட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் எப்படியோ 2 மேட்ச் விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு 12:30க்குலாம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறம் மத்தியான மேட்ச்சுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் இன்றைக்கி மேட்ச் வந்து கொஞ்சம் வெளியே இருந்தனால அப்புறம் நாங்கள்லாம் அங்கே போயிட்டு விளையாண்டு முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு 7 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் நானும் அப்படி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருந்தேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.